சிறந்த நன்னாளாக காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது. அவையில் வீட்டிற்கும் அனைத்து சார்ந்தோர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் எதிரில் அமைந்திருக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காமராஜர் அப்படிங்கிற நினைவுக்கு வரும்போது எனக்கு 4 பேர் ஞாபகம் வரும். உத்தமர் காந்தி, உத்தமர் ஓபிஆர்னு சொல்லுவாங்க, ஓமந்தூரார் ஐயா அவர்கள், அடுத்தது காமராஜர் ஐயா, வள்ளலார். இந்த 4 பேருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எசன்ஸ் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. அவங்களோட வாழ்க்கை முறைகள் அவ்வளவு எளிமையாகவும் அவங்களோட உழைப்போ எப்படி வாழணும் அப்படிங்கிற கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. இன்று காமராஜரை பற்றி பேசும்போது காமராஜர் 15/7/1903 விருதுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். அவருடைய தாயார் பெயர் சிவகாமி அம்மாள், தந்தையார் பெயர் குமாரசாமி. அவருடைய பாட்டி பார்வதி அம்மாள் என்ன பெயர் வச்சாங்கன்னா காமராஜருக்கு ஃபஸ்ட்டு காமாட்சின்னு பேர் வைக்கிறாங்க. என்னடா பெண் குழந்தையோட பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய பாட்டி பார்வதி வச்ச பேர் காமராஜருக்கு காமாட்சி. அப்புறம் அவங்களுடைய அப்பா வீட்டில் செல்லவா 2 பேர் இருக்கும்ல, பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும், நம்ம வீட்டில் கூப்பிடுற பேர் ஒரு பேர் இருக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இவங்களில் ராஜா ராஜான்னு கூப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார், கடவுளோட பேர் காமாட்சி, கூப்பிடுற பேர் ராஜா, அதில் பாதி காமராஜா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காமராஜர்னு மாறி இருக்கு. காமாட்சி ப்ளஸ் ராஜா 2 சேர்ந்து தான் காமராஜர். அப்போ அப்படி அவர் செஞ்ச இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. அதில் அவர் சொன்ன கல்வி திட்டங்கள் ஒரு 100 ஆண்டுகள் நடக்க வேண்டிய செயல்களை அத்தனை செயல்படுத்தினார். 300 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தொடக்கப்பள்ளி, 2000 குழந்தைகள் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நடுநிலைப்பள்ளி, 5000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உயர்நிலைப்பள்ளி ஆரம்பிக்கிறாரு. மேல் அதிகாரிகள்லாம் இவ்வளோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, நம்ம பணம் பத்தாதுங்கிறாங்க. அப்புறம் நடக்குது. அப்படி இத்தனை குழந்தைகள் நிறைய ஸ்கூலுக்கு வரணும்னா இவ்வளோ ஸ்கூல் கட்டுறோம், அவங்க பசியோடு இருந்தால் எப்படி வருவாங்க, அதுக்கு ஒரு செயல் திட்டம் போகணும்னு சொல்கிறாரு. அப்போது மதிய உணவு திட்டம் கொடுத்தா இன்னொன்று மேல் அதிகாரிகளை இவ்வளவு செலவுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நேற்று சுந்தரவடிவேல் அப்படிங்கிறது அப்போ கல்வி அமைச்சர், ஜென்ரல் எஜுகேஷன் டைரக்டர், அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. பொதுவாக கிராமத்தில் விவசாயம் பண்ணும்போது ஒரு படி அரிசி கடவுளுக்கு, அடுத்தது ஊர்காவல் படைக்கு கொடுக்குறாங்க. நான் இன்னொரு திட்டம் வச்சிருக்கேன், 3வது தான் அவங்க ஒரு கைப்பிடி அரிசி மதிய உணவுக்கு வச்சா என்னங்கிறாரு. இவர் காமராஜர் ஐயா கிட்ட நேற்று சுந்தரவேலுவையா சொல்றாரு, ஒவ்வொரு விவசாயம் முதல் பிடி கடவுளுக்கு, 2வது ஊர்காவல் படைக்கு, 3வதா எல்லாத்துட்டும் ஒரு பிடி கைபரிசி சொல்லுவோம். அப்போ அதை காமராஜர் கிட்ட சொல்றாரு, இது நல்ல திட்டமா இருக்கே அப்படிங்கிறாரு. ஆரம்பிச்சா ஒரே வருஷத்தில் 16 லட்சம் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடிஞ்சுதான். அந்த கைப்பிடி அரிசி 3வது கைப்பிடி, 2 முதல் கடவுளுக்கு, 2வது ஊர்காவல் படைக்கு, 3வது மதிய உணவு திட்டத்துக்காக. எல்லா ஊர்களையும் வரவேற்பு, வசதி படைத்தவங்க நிறைய கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிறவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு கொடுத்தாங்க. கல்வி பசங்க நிறைய 16 லட்சம் பேருக்கு கொண்டு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் நேரு வர்றாரு ஒரு தடவை, எங்க இந்தியாவில் இவ்வளோ பெரிய திட்டத்தை எங்களுக்கெல்லாம் தெரியாமல் கூட பண்ணிட்டீங்களே, இவ்வளோ பெரிய திட்டம் அமலாக பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. சரி, அப்போ ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இத்தனை குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. குலக்கல்வின்னா அரை நேரம் ஸ்கூலில் படிக்கணும், ஆஃப் டே அவங்க வீட்டில் பேரண்ட் என்ன தொழில் செய்வாங்களோ அதுக்கு போகணும். இது அவர் ராஜாஜியோட இது ரகசியமாக வச்சிருக்காரு. இந்த திட்டத்துக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. நியூஸ் பேப்பர் கிட்டலாம் ரகசியமாக சொல்லி வச்சுட்டார் ராஜாஜியா. நைட்டோட நைட்டாக 12 மணி மேலே கூப்பிட்டு நாளைக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்த போகிறோன்னு சொல்கிறாரு. நியூஸில் காலையில் வந்துருச்சு. காமராஜர் ஐயா பார்த்துட்டு இது பைத்தியக்கார திட்டம்ட்டாரு.
இந்த குலக்கல்வி திட்டம் வந்து பைத்தியக்கார திட்டம்ன்றாரு. ஏன்னா இப்போ ஒரு பசங்க வந்து இப்போ பாதி நேரம் படிச்சுட்டு பாதி நேரம் போய் என்ன தொழில் பண்ண முடியும்? அப்போ அந்த தொழில் செய்கிறவங்களுக்கே வறுமையின் காரணமாக இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அதை போராடி நிறுத்தினாரு. இதெல்லாம் ஒத்து வராது, படித்தவங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுற மாதிரி எதாவது பண்ணுவோம், ஆனால் அரை நேரம் குலக்கல்வி திட்டும் போது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதெல்லாம் மிகப்பெரிய ரொம்ப நல்ல திட்டங்கள் செயல்படுத்துறாரு. இன்னும் சொன்னால் நிறைய சொல்லணும். இதே பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட இதுலேயும் சொல்லுவாருங்க. அவரோட இதுலேயும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வள்ளலார் இதில். அப்போ வடலூர் சுற்றி இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப பஞ்சம். ஒரு நாள் அவங்க சீடர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இத்தனை நம்மளுது இருக்கு, பசியோடு வந்து திரும்பி போகிறாங்க. நிறையா கடலூர் மாவட்டங்கிறது நிறையா வந்து உங்களுக்கு கப்பல் முனை வாணிபம் பண்ணுறவங்க அந்த ஏரியா மக்கள்லாம் இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு அந்த ஊருக்கு எங்களை கூப்பிட்டு பார்வதிபுரம் கூப்பிட்டு இடம் கொடுத்தா நமக்கு ஒரு தர்மசாலை ஆரம்பிக்கலாமான்ட்டு. ஒரே வாரத்தில் 70 ஏக்கர் இடம் சேர்ந்துருச்சு. 70 ஏக்கர் இடம் இனமாக வந்துச்சு. இப்போ அதுதான் சர்ச்சை கூட போயிட்டு இருக்கு. அந்த 70 ஏக்கர் இடம் வந்துச்சு. 1867 அந்த தர்மசாலை ஆரம்பித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அதை ஆரம்பித்து தர்மசாலை அணையாடுப்பு அவர் 1867 ஆரம்பித்து இன்று வரைக்கும் அந்த அணையா அடுப்பில் வந்து நிறைய பேர் வந்து அந்த பசி போகக்கூடிய இதாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ காமராஜர் என்ன நினைச்சாரோ, வள்ளலார் என்ன நினைச்சாரோ, காந்திஜி என்ன நினைச்சாரோ, ஓமந்தூரார் ஐயா அதை விட சிறப்பு. அவர் ஓமந்தூரார் ஐயா சீஃப் மினிஸ்டராக இருக்கு, தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டராக வர்றாரு. அப்போ தமிழ் மாகாணம்னா உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆந்திராவோட ஒரு பார்ட்டு, கர்நாடகாவோட ஒரு பார்ட்டு, கேரளாவோட ஒரு பார்ட்டு, இப்போ இருக்கிற தமிழ்நாடு பெரிய ஏரியா. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் கரெக்டாக இதுக்கு பண்ணுவீங்கன்ட்டு. இவ்வளோ பெரிய ஏரியாவை நான் எப்படி ரூல் பண்ணுறது, எனக்கு வேண்டான்னு தவிர்க்கிறாரு. அப்போ ரமண மகரிஷியோடைய டிசைபிள் அவர் யாருங்க, ஓமந்தூரார் ஐயா. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ வற்புறுத்துறாங்க, சரி வாய்ப்பு வரும்போது நீ நாட்டுக்கு சேவைச்சின்னு சொல்கிறாரு. ஏற்றுட்டாரு. சொல்கிறாரு, அவர் பிஏ போடுறாரு. பிஏவுக்கு 4 கண்டிஷன் போடுறாரு. சிபாரிசுக்கு வரக்கூடாது, காலந்தாழ்த்தி வேலைக்கு வரக்கூடாது, 3வது வந்து அதிக ஊதியம் கேட்கக்கூடாது, யாருக்கிட்ட ஒரு இனாம் வாங்கக்கூடாது. இந்த 4 கண்டிஷன் வந்து ஓமந்தூர் ஐயா பிஏவுக்கு போடுறாரு. ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது திரும்பி வரும்போது ஒரு பலாப்பழம் இருந்திருக்கு. இது என்னன்னு கேட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க. திருப்பி கொண்டு கொடுத்து போட்டு வந்து அவர் சம்பளத்தை பிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி நேர்மை ஆட்சி பண்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா ஒரு பார்ட்டில் நக்சலைட்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி நிறைய பேர் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ காரணத்தில் என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாலகிருஷ்ணன் ஒரு என்ஜினியர் வந்து ஏதோ ஊழல் பண்ணிட்டா டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஓமந்தூரார் ஐயா வந்து டிஸ்மிஸ் பண்ணாரு. நேரு ஐயா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நேர்மையான ஒரு அதிகாரி, குறைந்தபட்ச தண்டனை கொடுத்துட்டு அவர் வேலைக்கு சேர்த்துங்கன்ட்டு. அவர் சேர்த்தவே இல்லை. வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ஏன் பண்ணுறேன்ட்டு விட்டாரு. அப்போ நக்சலைட்டுக்கு ஹெல்ப் கேட்குறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் தாங்கிச்சு. இவர் என்ன பண்ணார், கோயம்புத்தூரில் சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கன் தயாரிக்க ஆரம்பிச்சு ஒரு 20-23 வருஷங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆந்திராவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அந்த நக்சலைட்டு பூரா ஒடுக்குனாரு 6 மாசத்துல. அப்போ வல்லபாய் பட்டேலும் ஒரு நேரு சார் வந்து ரொம்ப பாராட்டாங்க, இவ்வளவு திறமைசாலி அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் வள்ளலார் குருகுலம் ஸ்கூல் வடலூரில் ஆரம்பிச்சிருக்காரு, நடந்துட்டு இருந்தது இவரோட இதில். அப்போ இந்த வள்ளலார் குருகுலம் ஸ்கூலில் நிறையா இருக்குது. டீச்சர் இன்ஸ்டியூட் நர்ஸ் ட்ரைனிங் இன்னும் நிறையா இருக்குது. ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்தவர் ஏதோ பணம் கேட்டிருக்காரு, கவர்மெண்ட் எய்டு. ஒரு லெட்டர் எழுதுறாரு, நான் உங்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இல்லை, உங்களுடைய பண உதவி வேண்டான்னு கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. உங்கள்கிட்ட பணம் கொடுத்து நான் இந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துங்கிற அவசியமே கிடையாது, இது கேன்சல் பண்ணி இந்த அரசாங்கத்தோட நிதி எனக்கு வேண்டான்னு சொன்னார். அப்போ பல காரணங்கள்னால இவரே பதவி தள்ளிட்டு அங்கே இருக்கிற இடத்த பூரா வள்ளலாரோடதுக்கு எழுதி வச்சுட்டார். அப்போ வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் பெரியல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 10 சென்ட் இடம். அங்கே வந்துன்னா ஒவ்வொரு மாதம் இந்த பூச நட்சத்திரம் தைப்பூசம் எல்லாம் போனாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்காரங்க போய் அங்கே தங்கிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் 10 சென்ட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கடைசியில் வந்து என்ன நோய்வாய்ப்பட்டுறாரு.
அப்போ அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து தூது அனுப்புறாங்க, ரெட்டியார் ஐயா போய் கூட்டிட்டு வந்தா நம்ம சென்னையில் கூப்பிட்டு ரெடி பண்ணிடலாம், போய் கூட்டிட்டு வாங்கன்ட்டு ஒரே வார்த்தை சொல்றாரு, யாருடைய பண உதவியும் என்னோட உடல் நலத்துக்காக தேவையில்லை சொல்லிருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரே வார்த்தையில் இறந்துடுறாரு. அவருடைய சமாதி பார்த்தீங்கன்னா வடலூர் வள்ளலார் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி காம்பவுண்ட் தான் இருக்கு. அப்புறம் அவர் கடைசியிலையும் எழுதுறாரு, அவரே இடம் கொடுத்து கட்டின ஸ்கூல், அப்போ கடைசியா 2 வருஷம் நான் அந்த பள்ளிக்குள்ளேயே போகலங்கிறாரு. அதுக்கு காரணம் சொல்றாரு, அங்க போய் தவறு பண்றவங்களை சுட்டி காட்டினால் அவங்க என்னை எதிரியா நினைப்பாங்க, போகாம விட்டுட்டா நம்மளுக்கு அந்த கவலையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பிரின்சிபல் தான் போகுது. பலவேறு மதத்தை சொல்றாரு. பலவேறு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் சொல்லுவார், வாழையடி 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 வாழையின வந்த திருக்கூட்டன் மரபினில் யாரும் நன்றோ, இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமோ, இது முறையோ, இது தகுமோ, இது தருமந்தானோ கேட்கிறாரு கடவுள் வீட்டோட போராடி. மாலை மாடி பொதுச்செடியம்பல் உனக்கு யான் மகனோ, நீ எனக்கு வாய்த்த தந்த இல்லையோ, இந்த ஏழைப்படும் பாடை நீ பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின்றவர்களை கொடுத்துருள் இப்பொழுதுங்கிறாரு. அப்படி வேண்டாரு, இந்த உலகத்தில் 2 பேர் கஷ்டப்படுறாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும், உன்னோட அருளை கொடுன்னு கேட்கிறாரு. அதனாலதான் அவர் வந்து அந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறத சொல்றாரு. சன்மார்க்கம்னா எல்லா உயிரையும் தன் உயிர் போல கருது சன்மார்க்கம். இப்ப நம்ம வந்து நம்ம உயிரை நம்மளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு, இப்ப சன்மார்க்கம் அதைத்தான் பரப்ப சொன்னாரு. அப்ப அதுல வந்து ஒரு அனுபவமாலை எழுதுறாரு, இன்னொரு பாட்டு அவர் அனுபவிச்சத. பொய்பிடித்தாரெல்லாம் புறத்தே இருக்க நான் சென்று மணவாளர் முதலிடம் கண்டு கழிக்கும் போது மெய்ப்பிடித்தாய் வாழியனி என்று என் கைப்பிடித்தார் சொல்றாரு. கடவுள் வந்து கைப்பிடித்தாரு, நானும் அவர் காலி பிடித்தேன், நீ இவ்வுலகில் சன்மார்க்க விளங்க சென்று கழிப்புறுக, இனி யாம் உன்னை கைவிடுவோம் என்று சொல்லி மைப்பிடித்த விழி இளகோளரும் காண மாலையிட்டோம் என்று சொல்லி எனக்கு மாலை அணிவித்தாரே. கடவுள் வந்து மாலை போட்டார் அவருக்கு, நீ உண்மையே பேசிட்டு இருக்க, நீண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி மைப்பிடித்த விழி இளகோல் இல்லாம காண மாலையிட்டோம் என்று சொல்லி எனக்கு மாலை அணிவித்தாரே, உனக்கு மாலை போடுற அப்படின்னு சொல்லி மாலையிட்டார். ஸோ இந்த நன்னாளில் இதெல்லாம் சேர்க்கும்போது குழந்தைகளாக நீங்கள் கண்டிப்பாக அவர்களுடைய அடிச்சுவடை பயன்படுத்தி நல்ல சிறந்த குடிமகளாக வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.